வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளோட பிஹேவியர், அதாவது நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் எந்த அளவுக்கு ரிஃபைண்டாக மாற்ற முடியும், எந்த அளவுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான். அதாவது நம்மளுடைய the status of our guts health that plays a very vital role in the quality of our interactions. அது பார்த்தோம். அதாவது நம்மளோட உடல் உபாதைகளுக்கு ஏற்ப தான் நம்மளோட பழக்க நடத்தைகள் இருக்கும். ஒரு நேரத்தில் வயிறு சரியில்லை, இல்லாட்டி போனால் ரொம்ப தலைவலிக்கிறது, அதுபோல் சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் அந்த கிவன் டைம், அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் சரியாக பழக முடியாது. இது ஏற்புடையது தான். இதுபோல் ஒரு சில நேரத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை சரியாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னாலும் அன்றைய தினத்தில், தட் இஸ் ஆன் த கிவன் டைம், தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் டேக்கிளிங் தட் சுச்சுவேஷன் அப்படின்னா அதற்கு ஏற்ப நம்மளோட என்ன இருக்கும், த டைம் ஆஃப் தி டெஸ்ட்டு. அப்படி அந்த நேரத்தில் ஒரு டெஸ்ட் எழுதணும், இல்லாட்டி போனால் அந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாடணும், பாட்டு போட்டிக்கு போகணும், இல்லைன்னா ஒரு பேச்சு போட்டிக்கு போகணும் அப்படின்னா கூட ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது, உடல் உபாதைகள் இருக்கின்றது அப்படின்னா அதற்கேற்ப அவங்களோட பர்ஃபார்மன்ஸோட குவாலிட்டியில் வித்தியாசம் தெரியும். அதாவது த சோஷியல் இன்டராக்ஷன்ஸோட குவாலிட்டி, சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் நம்மளே போய் பழகிறதானாலும் நம்மளோட மற்றவங்க பழகிறதானாலும் நம்ம வெறும் ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னாலும், பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொன்னாலே யூ ஷுட் கிவ் மெசேஜ், யூ ஷுட் ரிசீவ் மெசேஜ், ரெண்டும் தான். அப்போ அதை பொறுமையாக நின்று கேட்கணுன்னா அந்த நேரத்தில் நம்மளோட சிறு சிறு உடல் உபாதைகள், உடல் நிலையில் சில மாற்றங்கள் கூட அதில் ஒரு முக்கிய பங்கு அளிக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். அதனால் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் இட் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல்ஸ் இன் சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம். என்னன்னு கேட்டால் அவர் மீடியா ரிலேஷன்ஸ், நம்ம யாரோட நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், எதுபோல கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவை அனைத்தும் இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். எப்படின்னு கேட்டால் நம்மளோட கருத்துக்களுக்கு ஏற்பதான் நம்மளால் பழக முடியும். நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற செய்திகள், ஸோ லாங் வி ஹவ் பீன் டெவலப்டு சர்டன் ஆட்டிடியூடு அப்படின்னு சொன்னால் அந்த சில ஆட்டிடியூடுக்கு ஏற்ப தான் நம்மளோட பழக்க வழக்கங்கள் அதில் என்ன மிளுரும். அதற்கேற்ப தான் நம்மளோட கருத்து கணிப்புகளும் இருக்கும். கருத்து நம்ம இப்படி தான் இருக்கிறோம், நம்ம ஒரு தவறான அபிப்பிராயத்து மேலே ஒரு பில்டிங் கட்டுறோம்னு சொன்னால் அந்த கருத்து தவறாக இருக்கலாம், அந்த கருத்தில் அதனோட அடிப்படையில் ஏற்பட்ட கணிப்பும் தவறாமல் இருக்கலாம், அந்த தவறானதாகவே இருக்கும். அது தவறாக இருக்குதுன்னு சொன்னால் அதில் புரிஞ்சு கொண்ட விஷயங்களோட அணுகுமுறை தவறு, அதனால் எண்டு ரிசல்ட்டும் தவறாக கிடைக்கிறது. ஆனால் இந்த தவறு என்பது சப்ஜெக்டிவ் இருந்துன்னு வைங்க, இட் இஸ் ஓகே. சிலவங்களுக்கு சிலது சப்ஜெக்டிவாக இருக்கணும். ஆனால் சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கருத்தை தவறாக புரிஞ்சிருக்கிறோம், அதுக்கு மேலே நம்ம விஷயத்தை டெவலப் பண்ணுறோம்னு சொன்னால் அது அங்கே நகைப்புக்கிடமாக ஆகிவிடும். அதனால் அது என்ன செய்யணும், இதை நம்ம மாற்றிக்கணும். அதை இந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா செய்திகளுமே நேராக தெரிந்து கொள்ள வேண்டும், சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நேராக தான் கேட்குறோம், உடனே காமெடியாக சொல்லக்கூடாது, நான் நேராக தானே பார்க்குறேன் அப்படின்னு. அப்படி இல்லை, புரிந்து கொள்வதில் சரியானதாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் சிறப்பான செய்திகளை எடுத்துக்கணும். அப்படின்னா அப்போ சொல்லக்கூடிய செய்திகள் யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணணும், சிறப்பாக அதை சொல்லிக் கொடுக்கணும், சிறப்பாக தவறு இல்லாமல் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுப்பது சரியாக இருக்கணும். யாருக்கான ஒருத்தருக்கு தவறான ஒரு குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னா அது எந்த கான்டெக்ஸ்டில் தவறாக இருக்குது, த கான்டெக்ட் இன் விச் வி ஆர் இன்டராக்டிங், தட் இஸ் ஆல்சோ என்ன பண்ணணும், நம்மளோட குணாதிசயங்களை வெளியில் காட்டித்தரோம். சில நேரத்தில் நம்ம சரியாக பழகணும்னு தான் நினைப்போம், ஆனால் அந்த எந்த கான்டெக்ஸ்டில் இருக்கிறோமோ, எந்த சோஷியல் சுச்சுவேஷனில் இருக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் இருக்க வேண்டும். நம்ம சொல்லக்கூடிய பதில் அதற்கு ஏற்புடையதாக இருக்கணும். ஆனால் மாறாக அப்படி இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச பதில் சரியான பதில் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால் அங்கே அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, நம்ம சொல்கிற பதிலை பார்த்து தே வில் ரெடிக்யூல், கொஞ்சம் காமெடியாக பேசுவாங்க நம்மளை பார்த்து. இட் ரெடிக்யூல்ஸ் அவர். அப்போ நம்மளோட அறிவு இருக்கே, புரிஞ்சுக்கிறோமே, அது சரியில்லாமல் இருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், எந்த அளவுக்கு எந்த குரூப்பில் நம்ம போய் பேசுகிறோமோ, எந்த குரூப்பில் இன்டராக்ட் பண்ணுறோமோ அதற்கு ஏற்ப, அதற்கு தகுதியான அளவுக்கு மட்டும் நம்ம செய்திகளை சொல்ல பழகினா அதுவே என்ன இருக்கும், அந்த இடத்துல சிறப்பு தரும்.
நம்ம அவங்களுக்கு எல்லாம் புரியுமோ அதுக்கு மேலே ஒரு சின்ன பசங்களோட குரூப்பில் போய் பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ரிசர்ச் டிசைன் அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம். அந்த குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் ஒர்க் தெரியுமோ, எந்த அளவுக்கு நம்பரில் அவங்களால புரிஞ்சுக்க முடியுமோ அது மட்டும் சொல்லிக் கொடுக்குறது எப்படி ஒரு ஏற்புடையதோ அதுதான் சரியானது, சால சிறந்தது, மிக மேன்மையானது. அதுக்கு எத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் வேணால் அதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அதுபோல் எங்கே போய் பழகிறோமோ அங்கே உள்ளவங்களுக்கு தகுந்த மாதிரி மட்டும் செய்திகளை சொல்லி பகிர்ந்துக்கிட்டு வரணும். அது சரியான செய்தியாக இருக்கணும். அப்படின்னா அதுவே மிகவும் மேன்மையானதாக அமையும். அப்போ என்னாச்சு, அந்த சோஷியல் கான்டெக்ஸ்டில் ஏற்புடையதாக நம்ம பழகணும்னு சொல்கிறோமே, அது இங்கே என்ன பண்ணணும், வலிமையாக அது வி கேன் செட் இட் இன், அது உள்ளுக்குள்ளே நம்ம அதை என்ன இருத்தி பார்க்க முடியும். அதனால் நம்ம எந்த சோஷியல் கான்டெக்ஸ்டில் பழகிறோமோ அதற்கேற்ப நம்மளோட என்ன பண்ணோம், நம்மளோட பழகிற தன்மையில் சிறப்பு தன்மையை மிளர்த்து வச்சுக்கலாம் ஒன்று. அதோடு கூட சரியான செய்திகளை சொல்லணும். நம்ம எந்த குரூப்பில் வேணால் பழகலாம். வேறு ஏதாவது நம்மளை காட்டிலும் வயதில் மூத்தவங்களோட ஒரு குழுவிலையும் பங்கு பற்றிக்கலாம். நம்மளை காட்டிலும் இளையவர்கள் சிறிய வயசில் இருக்கிறவங்களோட ஒரு குழுவிலையும் பங்கு பற்றிக்கலாம். அப்படின்னா அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி செய்தி, எந்த அளவுக்கு அவங்களோட இன்டெப்த் நாலேஜுக்கு தகுந்த மாதிரி ஷேர் பண்ணமோ அதற்கேற்ப செய்திகள் சரியான முறையில் பகிர்ந்து கொள்வது அவசியம். அதுவே நம்மளோட பழக்க நடத்தையை சிறப்பாக காட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.